வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு நாள் தமிழ்கூறு நல்லுலகின் வரலாற்றில் தனிப்பெரும் நாள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். துரோகத்தை தாண்டி கட்சியை காத்து வருகிறேன், வைகோ பேச்சு. இந்தியாவின் கூட்டாட்சி உரிமைக்காக திமுக குரல் எழுப்பும். முதலமைச்சர் தலைமையிலான திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். தமிழகத்தில் ஜூலை 22ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான புதிய செயலி ஜூலை 20ஆம் தேதி துவங்கி வைக்கிறார் விஜய். தமிழ்நாடு என்ற நம் உண்மை பெயரை அதிகாரப்பூர்வமாக பெற்று ஆண்டாண்டு காலமாய் நெஞ்சில் சுமந்த கனவு நனவான நாள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என மாற்றி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1956ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி இந்தியா முழுவதும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. இந்த நாளையே இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் மாநில நாளாக கொண்டாடி வருகின்றன. தமிழ்நாட்டிலும் 2019ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 1ஆம் தேதியை தமிழ்நாடு நாளாக அப்போதைய அரசு அறிவித்திருந்தது. தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்றதும் தமிழ்நாடு நாளில் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது மெட்ராஸ் மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என மாற்றி 1967ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகே அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு என பெயர் பெற்றது. தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஜூலை 18ஆம் தேதிதான் தமிழ்நாடு நாளாக கொண்டாடப்படும் என 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் தமிழ்நாடு என்ற நம் உண்மை பெயரை அதிகாரப்பூர்வமாக பெற்று ஆண்டாண்டு காலமாய் நெஞ்சில் சுமந்த கனவு நனவான நாள் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். அதுவரை இல்லாத சிறப்பாய் தாய் நிலத்திற்கு தலைமகன் பேரறிஞர் அண்ணா பெயர் சூட்டி தமிழ்நாடு 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 என 3 முறை பேரவையில் முழங்க மேசை ஒலிகள் விண்ணதிர்ந்த இந்நாள் தான் தமிழ்நாடு நாள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசியலுக்கு துரை வைகோ வரக்கூடாதென்று கூறிய நான் இன்று வாரிசு அரசியலுக்கு வழி வகுத்துவிட்டேன் என்ற பழி சொல்லுக்கு ஆளாகியுள்ளதாக வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுகவின் விழுப்புரம் மண்டல செயல் வீரர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, மதிமுக அழிந்துவிட்டது என்று கூறுகிறவர்களுக்கு மத்தியில் பல துரோகத்தை தாண்டி கட்சியை காத்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், துரை வைகோ அரசியலுக்கு வரக்கூடாதென்று தான் கூறியும் மதிமுக மாவட்ட செயலாளர்கள் அரசியலுக்கு வரட்டும் என தெரிவித்து வாக்களித்ததாக வைகோ கூறினார். இந்நிலையில் வாரிசு அரசியல் வேண்டாம் என்று சொன்ன வைகோ இன்று வாரிசு அரசியலை ஊக்குவிக்கிறார் என்ற பழி சொல்லுக்கு ஆளாகி உள்ளதாக வேதனை தெரிவித்தார். இந்தியாவின் கூட்டாட்சி உரிமைக்காக திமுக குரல் எழுப்பும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்த எதிர்க்கட்சிகளின் சந்தேகங்கள் பெரிய அளவில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 8 புதிய மசோதாக்களை இந்த தொடரில் அறிமுகம் செய்ய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்பாக திமுக எம்பிக்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த ஆலோசனையில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என எம்பிக்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள், நிதி குறித்த கேள்வி எழுப்புவது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றது. மேலும் தமிழ்நாட்டின் நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை ஆகியவற்றுடன் இந்தியாவின் கூட்டாட்சி உரிமைக்காகவும் திமுக குரல் எழுப்பும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில்
தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வரும் 22ஆம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஜூலை 19, 20ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை ஜூலை 20ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலுக்கு தயாராகி வரும் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு புதிய உறுப்பினர்களை இணைக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி உறுப்பினர் சேர்க்கைக்காக புதிய செயலியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிமுகம் செய்யவிருப்பதாக கடந்த சில நாட்களாக கூறப்பட்டு வந்த நிலையில், தற்போது புதிய செயலியை ஜூலை 20ஆம் தேதி அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிமுகம் செய்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. இதனை மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அறிமுகம் செய்வதாகவும், இதற்கான கூட்டம் பனையூரில் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடத்த ஆலோசனை வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. 5 மண்டலம், 120 மாவட்டம், 12,500 கிராம பஞ்சாயத்துகளில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். பொதுக்கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க என்ன செய்ய வேண்டும், எப்போது தொடங்கி எப்போது முடிக்க வேண்டும், கூட்டங்களில் கலந்து கொள்பவர்கள் யார், எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது குறித்த ஆலோசனை நடைபெறுகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு முடிந்த பின் கொள்கை விளக்க பொது கூட்டங்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பருவமேடு பகுதியில் டேங்கர் லாரி மீது கார் மோதிய விபத்தில் தாய், தந்தை மற்றும் மகன் பரிதாபமாக உயிரிழந்தனர். அரக்கோணம் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன், அவரது மனைவி லதா மற்றும் மகன் தினேஷ் ஆகிய மூவரும் காஞ்சிபுரம் கோவிலுக்கு சென்றுவிட்டு காரில் வந்து கொண்டிருந்தனர். பருவமேடு அருகே வந்தபோது காரின் முன்பக்க டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்த கார் எதிரே வந்த டேங்கர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. கார் அதிவேகமாக மோதியதால் லதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தந்தையும் மகனும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து நெமிலி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த விபத்தில் தாய், தந்தை மற்றும் மகன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கழிவுநீர் முதல் தொழிற்சாலை கழிவுகள் வரை அனைத்து வகையான மாசுபாட்டையும் கட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகளை மேக் இந்தியா நிறுவனம் கண்டுபிடித்துள்ளதாக மேக் இந்தியா நிறுவன தலைவர் தெரிவித்துள்ளார். மாசு இல்லாத இந்தியாவையும் உலகத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற நடவடிக்கையில் மேக் இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மேக் இந்தியா நிறுவனத்தின் தலைவரும் மனுநீதி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலருமான மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர், மாசு கட்டுப்பாடுகளை முற்றிலும் நீக்கி மனித உயிர்களை வாழ வைக்க புதிய கண்டுபிடிப்புகளை பதிவு செய்துள்ளதாக கூறினார். கழிவு நீர்கள், தொழிற்சாலை கழிவுகள், திடக்கழிவுகள், காற்று வெளியேற்றம் அல்லது துர்நாற்றம் வீசும் குப்பைகள் என அனைத்து மாசுபாடுகளுக்கும் காப்புரிமை பெற்ற தீர்வு எங்களிடம் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். என்ன சொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்க, எங்ககிட்ட சொல்யூஷன் இருக்கு. மனித குலம் இந்த 2100 காணாதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது வேண்டி அது அப்படி நடக்காது. நாங்க வந்திருக்கிறோம், சொல்யூஷன் கொடுக்குறோம். எல்லா சொல்யூஷனுக்குமே நேமிட் ஒரு வருஷப்படி சொல்ல போனோம்னா சிவேஜ் வாட்டரை இல்லாம பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த 7-8 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம். சிவேஜ் வாட்டரை வராது, பண்ணிடலாம், டெக்னாலஜி இருக்கு. அப்புறம் திடக்கழிவே இருக்காது, 24 மணி நேரத்தில் காலி பண்ணிடலாம். திடக்கழிவு இதுவே லேண்ட்ஃபில்லோ அல்லது
ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் வேண்டியதில்லை, அன்னன்னைக்கே காலி பண்ணிடலாம். இது ரெண்டாவது. மூணாவது, திருப்பூர் மாதிரி காயப்பற்றைக்கு சாயக்கழிவு நீரை இல்லாத பண்ணிட்டோம். இப்போ பண்ணிட்டு ஓடிட்டு இருக்குது. இப்போ எல்லாமே பெரிய லெவல்ல நடைமுறைப்படுத்தணும். அடுத்தது தோல் பதனிடும் தொழிற்சாலை. உங்களுக்கு தெரியும், ஆம்பூரே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான சூழல் எல்லாமே சுத்தமா இருக்கும். எந்த விதமான நாத்தடிக்காது, நிலத்தடி நீர் பாதிக்காது, குளத்துல தண்ணி சுத்தமா நிற்கும், ஸ்விம் பண்ணலாம், ஆத்துல தண்ணியை எடுத்து குடிக்கலாம். என்னுடைய காலத்துல இருந்த மாதிரி பழைய மாதிரி கொண்டு வந்ததுக்கு உண்டான டெக்னாலஜி எல்லாம் இப்ப என் கையில இருக்குது. அது மக்கள் மத்தியில எடுத்து சென்று இந்தியா பூரா கொண்டு போய் அப்புறம் உலக நாடுகள்ல அமெரிக்கா இந்த டெக்னாலஜியில ரொம்ப கூர்மையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க வர்றாங்க, நாங்க கொண்டு போய் சேர்த்துல, அவங்க கேட்கறாங்க, நாங்க பண்ணி கொடுக்க போறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. கும்மிடிப்பூண்டி அடுத்த சித்தலக்குப்பம் பகுதியில் செயல்பட்டு வரும் இரும்பு பொருட்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இன்று திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள மின்மாற்றியில் பயங்கர சத்தம் கேட்டதாக கூறப்படும் நிலையில் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கும்மிடிப்பூண்டி மற்றும் சிப்காட் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தீயானது பயங்கர சத்தத்துடன் வேகமாக பரவியது. இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக தொழிற்சாலை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏழருவி திருமுருகன் கோவிலில் ஆடி பிறப்பு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏழருவி ஜவ்வாது மலை அடிவாரத்தில் மயிலாடும் குன்றம் என்று அழைக்கப்படும் ஏழருவி குன்றின் மீது அருள்மிகு திருமுருகன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிப்பிறப்பு பெருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு முருகருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனை அடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூர தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் 4 ரத வீதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தன்று திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான ஆடிப்பூர திருவிழா வரும் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. தொடர்ந்து 24ஆம் தேதி 5 கருட சேவையும் 26ஆம் தேதி சயன சேவையும் நடைபெற உள்ளது. மேலும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு கடந்த 1 வாரத்திற்கும் மேலாக திருத்தேர் அலங்கரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையிலான அதிகாரிகள் தேர் மற்றும் தேர் செல்லக்கூடிய 4 ரத வீதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். திருவண்ணாமலையில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காலை முதல் கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் நேற்று இரவும் கனமழை பெய்தது. குறிப்பாக செங்கம், தண்டாரம்பட்டு, கீழ்பெண்ணாத்தூர், சேத்துப்பட்டு, போலூர் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 72,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் உயர்ந்து 9,110 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 72,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 125 ரூபாய்க்கும்
1 கிலோ வெள்ளியின் விலை 1,25,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. புதுச்சேரி மாவட்டத்தில் தலித் விரோத மனப்பான்மையுடன் செயல்படும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் எந்தவித காரணமும் கூறாமல் 2 தலித் அமைச்சர்கள் நீக்கப்பட்டனர். இதனை கண்டித்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் எதிரே காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஸ்பெயின் நாட்டின் மாட்ரிட்டில் ஏற்பட்ட காட்டு தீயால் நகர் முழுவதும் புகைமூட்டமாக காணப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டின் மாட்ரிட் வனப்பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டுள்ளது. இதனால் நகர் முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்து வானம் ஆரஞ்சு நிறத்தில் காட்சியளிக்கிறது. ஹெலிகாப்டர்கள் மூலம் தீயை அணைக்கும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். மாட்ரிட் நகரில் ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். தீ வேகமாக பரவி வருவதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வர போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்து காரணமாக பல ஏக்கர் நில எரிப்பு எரிந்து அழிந்துள்ளது. மேலும் காட்டு தீயால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பலர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு நாள் தமிழ்கூறு நல்லுலகின் வரலாற்றில் தனிப்பெரும் நாள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். துரோகத்தை தாண்டி கட்சியை காத்து வருகிறேன், வைகோ பேச்சு. இந்தியாவின் கூட்டாட்சி உரிமைக்காக திமுக குரல் எழுப்பும். முதலமைச்சர் தலைமையிலான திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். தமிழகத்தில் ஜூலை 22ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான புதிய செயலி ஜூலை 20ஆம் தேதி துவங்கி வைக்கிறார் விஜய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.